வணக்கம் தலைவா. நான் உங்கள் பவுர் ராஜா. இன்றைக்கி வந்து நான் மேலாயிரத்தில் வந்து ஒரு வீடுன்னு சொல்லவே வேண்டாம், இது வந்து அரண்மனை தான். எவனா அந்த அளவுக்கு இருக்குது. வாங்க நாங்களே காட்டுவோம். முதல் இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கால் போட்டுருக்காங்க. காலை ஒட்டினாப்புலேயே பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூம். அதுக்கு அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சதுரமாக, அப்படியே பார்த்தீங்கன்னா கிச்சன், இங்கிட்ட அட்டாச் பாத்ரூமு, அதுக்கு அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மாடர்ன் கிச்சன் மாதிரி போட்டுட்டு இருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு மாடர்ன் கிச்சன் மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தாப்புல கிச்சன்லேருந்து நேராக நீங்கள் வந்தீங்கன்னா இதில் வந்து பெட்ரூம் மாதிரி செட்டப் எல்லாமே இருக்குது. அட்டாச் பாத்ரூமு, இந்த பெட்ரூம்ல இருந்து அப்படியே வாசல் வருது. இங்கேயும் ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க. இது முடுக்கு. ஓடி வந்தீங்கன்னா மச்சப்படிக்கு வழி இருக்கு. மச்சப்படியில் ஏறி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கால் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இங்கே ஒரு பெட்ரூம், இங்கே ஒரு பெட்ரூம், 2 பெட்ரூம் கொடுத்துருக்குறாங்க. அப்படியே காலில் ஒரு சாமி ரூம், பூஜை ரூம் மாதிரி கொடுத்து அழகாக இது பண்ணியிருக்காங்க வாஸ்து முறையில். காலுக்கு அடுத்தப்பறம் மச்சிலையும் ஒரு கிச்சன் கொடுத்துருக்குறாங்க. அப்படியே கிச்சனை தாண்டி வெளியே வந்தீங்கன்னா ஒரு வராண்டா மாதிரி நல்ல வீதியான இடம், காத்தோட்டமான வசதியோட தென்காசி சாரலில் அப்படியே அனுபவிக்கலாம். வராண்டாவில் 2 பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க. வராண்டாலேருந்து மேலே மச்சப்படி கொடுத்துருக்காங்க மாடிக்கு. வீடை பார்த்தீங்கன்னா வீடு தான். கண்ணு கட்டிய தூரத்தில் குச்சாலம் சுற்றி பாருங்கள் வீடு. இதை விட டாப்பில் நல்ல இடமும் கிடைக்காது. இது வீடு கிடையாது, அரண்மனை. அதே தான் நான் சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன். வீடை வந்து விட்டுறாதீங்க. கஸ்டமர் வந்து இந்த வீட்டுக்கு வந்து 65 லட்ச ரூபா கேட்குறாங்க. டேரக்ட் ஓனர் தான், நான் கூப்பிட்டு போய் பேசுகிறேன். அதுலேருந்து உங்களுக்கு எவ்வளோ குறைச்சி பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். இதை மாதிரி தென்காசி சாரலில் அனுபவிக்கணும், குற்றாலத்துலேருந்து வந்தோம்னா பக்கத்தில் எல்லாமே அனுபவிக்கணும்னா இந்த வீடை எடுத்திங்கன்னா உங்களுக்கு பெட்டாக இருக்கும்.